இப்போ மவுத் பார்த்துட்டோம். அடுத்து வந்து த்ரோட்டில் ஒரே ஒரு மெக்கானிசம் மட்டும்தான் டைஜஸ்ட் ரிலேட்டட் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஸ்வாலோயிங், முழுங்குறது. முழுங்குறதுல என்ன சிக்கல்கள் வருது, அதுவும் டைஜஷன் சிஸ்டம் ரிலேட்டட் தான். அப்புறம் நெஞ்சு எரிச்சல், ஹார்ட் பர்ன், 2 மட்டும் தான் இதில். முழுங்குறதை பற்றி நீங்கள் பாருங்கள். இப்போ முழுங்குறதுல சிரமம் இருக்கலாம். எதுக்கு சிரமம் இருக்கலாம்? சிலருக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸில் சிரமம் அதிகமாக இருக்கும், சாலிட்ஸில் இருக்காது. சிலருக்கு சாலிடாக சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கும், லிக்விட்ஸில் இருக்காது. எது வந்து பெக்யூலியர் இதில்? வெரி குட். லிக்விடில் ஒருத்தருக்கு 3 கஷ்டமாக இருக்குது, பெக்யூலியர். அதை விட எச்சையை ஃபாலோ பண்ண இன்னும் கஷ்டமாக இருக்குது, இன்னும் பெக்யூலியர் அது. எச்சையை ஃபாலோ பண்ணுறதுக்கு முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட கொஞ்சம் கஷ்டம் வந்து லிக்விட்ஸுக்கு. சாலிட் சாப்பிட்டா நல்லா முழுங்க முடியுது. வெரி பெக்யூலியர். இந்த மாதிரிலாம் கேசஸ் வருது, நமக்கு அதெல்லாம் வரலாம் சில சுச்சுவேஷனை பார்த்துங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முழுங்குறப்போ ஃபுட் இதுக்கு மேலே போகலங்கன்னுவாங்க. சிம்டம் இதோட நிற்கிது ஃபுட்டு, அதுக்கு மேலே போகல. இல்லை தண்ணியை குடிச்சு தான் சாப்பாடு உள்ளே தள்ள வேண்டியிருக்கும். இதெல்லாம் என்னது மெக்கானிசம் இங்கே வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நவ் வி பாசிங் ஆன் டு ஸ்டமக். நேராக போயிடலாம். ஸ்டமக்கில் மெயின் பிரச்சனை என்னது? அசிடிட்டி. எல்லாருக்கும் ஆசிட் தெரியும். அதே மாதிரி ஸ்டமக்கில் ஆங்ஸைட்டி ஃபீல் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கலாம் ஆங்ஸைட்டிங்க. ஆங்ஸைட்டி இங்கே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வயிறில் பண்ணியிருக்கீங்க. இங்கே ஆங்ஸைட்டி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பாருங்கள், எல்லாருக்கும் எங்கேயும் ஆங்ஸைட்டி இருக்கு பாருங்கள். ஒருத்தருக்கு ஆங்ஸைட்டி ரெக்டமில் கூட இருக்கும். ஆங்ஸைட்டி எங்கே ஃபீல் பண்ணுறாங்க? மோஷன் போகிற இடத்துல. அங்கே கூட ஆங்ஸைட்டி ஃபீல் பண்ணலாம். ஆச்சரியமாக இருக்குல்ல? பேசிக்காக சக்கராஸ் தான். மனசு எல்லாத்தையும் பெருவேடாக இருக்குது. எங்கே வேணால் ஆங்ஸைட்டி ஃபீல் பண்ணலாம். அது எல்லாமே பெக்யூலியர். ஸ்டொமக்கில் ஆங்ஸைட்டி ஃபீல் பண்ணலாம், செஸ்ட்டில் ஃபீல் பண்ணலாம், இங்கே தொண்டையில் ஃபீல் பண்ணலாம். ஸ்டொமக்கில் முக்கியமான விஷயம் பசி. பசி ஒரே மாதிரியே இல்லை. ஒரு நாள் நல்லா எடுக்குது, ஒரு நாள் கம்மியாக எடுக்குது. இது என்னது? சேஞ்சபிள் அப்பிடைட். அப்பிடைட் சேஞ்சபிள். அப்புறம் 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அப்பிடைட் வேறு, ஹங்கர் வேறு. அப்பிடைட்ன்றது சாப்பிட்ற எண்ணம், ஹங்கர்ன்றது வயிற்றில் பசிக்கிறது. பசின்றது வயிறில் வர்றது ஹங்கர். அந்த சாப்பிட்ற ஆசை இருக்குல்ல, அது வந்து அப்பிடைட். 2மே நீங்கள் வாட்ச் பண்ணணும். எது வந்து நார்மலாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். இந்த செக்ஷன் யாரும் தூங்கிடாதீங்க, முக்கியம். அப்பிடைட் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ரொம்ப நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம் எல்லாருமே. அப்பிடைட் கான்ஸ்டன்ட், ஒரே மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? சேஞ்சபிள் அப்பிடைட். கான்ஸ்டண்ட்டாக அதே மாதிரி டெய்லி 3 வேளை கரெக்டாக அதே அளவு பசிக்குது. இது கான்ஸ்டன்ட் அப்பிடைட், மாறவே இல்லை. அப்படின்றது கான்ஸ்டன்ட் அப்பிடைட். அப்புறம் பசி கம்மியாக இருக்கிறது. அது எல்லாம் டே டைம், அந்த டைம், அந்த மொடாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துங்க. அப்புறம் ஈஸி சட்டைட்டி. ஈஸி சட்டைட்டினா கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பசின்னு உட்காருவாங்க, ஒரு வாய் போட்டால் வயிறு டிம்மன் ஆகிடும். ஈஸி சட்டைட்டி. இதுவும் முக்கியமான சிம்டம் தான், காமனாக எல்லாருக்கும் வர்றது தான். பசி அதிகமாக இருக்கிறது, அதை டைம் பேஸ் பண்ணி சொல்ல தெரியணும். முக்கியமாக நைட்டில் ஒரு 8-9 மணி சாப்பிட்ருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 11 மணி, 12 மணி, 1 மணிக்கு பசிக்கும். அப்போ என்ன சாப்பிடுவாங்க? இந்த சிம்டம் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? 1, 2, 3 பேருக்கு இங்கே இருக்குது. ரொம்ப கீ ஃபீச்சர் அதெல்லாம். அண்ட் தென் டிசீஸ் ஆரம்பிக்கிறப்போ அதிகமாக பசிக்கிறது. நேற்று கூட ஒரு 2 டேஸ் பேக் அம்மா சொன்னாங்க, நோய் வரப்போகுதுன்னா குழந்தை நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும், முகம் ஷைனிங் ஆகிடும், அடுத்த நாள் பார்த்தா சிக்காயிடும். யாருடைய கிட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த மாதிரி நிறைய சாப்பிடுமா அது? எஸ் 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 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒன்று சாப்பிட்ட உடனே பசிக்கும். சாப்பிட்டு 10 நிமிஷம் தான் ஆகிடும், திருப்பி அதே பசியோடு நிற்பாங்க. அது வந்து
appetite increase eating after. பசியே இருக்காது, பிளேட்டில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது பசி ஸ்டார்ட் ஆகிடும். இது அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்க. ஆனால் யாராவது சொல்லியிருக்கீங்களா? சொன்னதில்லை. அதனால இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தலைவலிக்கு முன்னாடி பின்னாடி பசிக்கிறது அடுத்தது. தலைவலியோட வலிக்கிறது, தலைவலிக்கு முன்னாடி தலைவலி வர்றது, பசி வந்து தலைவலிக்கு முன்னாடி அதிகமாக இருக்கிறது. ப்ரெக்னன்சியில் பயங்கரமாக பசிக்கிறது, அதுவும் ஒரு முக்கியமான சிம்டம். அப்புறம் பசி அடங்கவே அடங்காது. இந்த யானை தீ பசிங்குவாங்கள, தமிழில் பார்த்தா தெரிஞ்சிருக்கு. யானை தீ பசின்னா இன்சேஷியபிள் பசி. சாப்பிடுவாங்க, பசி அடங்காது. அப்புறம் ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, இது வரையும் ரொம்பிட்டு இருக்கும், அப்புறம் சாப்பிட்றது இடம் இருக்காது, அதோடு நிறுத்துவாங்க. வயிறு உப்பி வலிச்சு அப்பயும் மைண்டில் சாப்பிட்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது அப்புறம் ரேவனஸ்னா கேனைன் ஹங்கர், டாக் மாதிரி சாப்பிட்றது. டாக் சாப்பிட்ற பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பழம் சாப்பிட்ணும் இருக்குது, அது கேனைன் ஹங்கர்னு பேர். அது வந்து எக்ஸசிவ் அப்பிடைட். ஒரு 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல நீங்கள் ஒரு 12 இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், அது ரேவனஸ் ஹங்கர். பசி அதிகம்ன்றது வேற, எக்ஸசிவ்ன்றது வேற, ரெண்டு வித்தியாசப்படுத்திங்க. உங்களால் அவ்வளோ இட்லி சாப்பிட முடியுது அப்படின்னா அது ரேவனஸ் ஹங்கர். இங்கே என்ன விஷயம் தெரியுமா? இங்கே வந்து பசி அடங்கிடும். போனதில் என்ன சொன்னேன், பசி அடங்காது அவ்வளோ சாப்பிட்டாலும். இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ரேவனஸ் ஹங்கரில் இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு உட்காரும்போது பசி 1x வச்சுங்க, ஒரு யூனிட்டு. 2 இட்லி போன உடனே பசி வந்து 3x ஆகிடும். இன்னும் நிறைய சாப்பிடும்போது தோணும், பசி அதிகமாக இருக்கும். சாப்பிட எக்ஸ்பாண்ட் ஆகினே போகும், போயிட்டு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். இது வந்து த மோர் த பர்சன் ஈட்ஸ் த மோர் த ஹங்கர் இஸ். எவ்வளோ சாப்பிட என்னடா இப்போ தான் 2 இட்லி சாப்பிட்டுங்க, ஒன்று முடிக்கலாம் பார்த்து இன்னும் 3 சாப்பிடலாம் போல அப்படின்னு தோணி யாருக்காவது? கிரேவியை பொறுத்தா? நல்லா எப்பவுமே கணக்கு எடுத்துக்கூடாது, டேஸ்ட்லாம் சமைக்கவும் கூடாது. அந்த கணக்கில் எடுத்துருங்க. அதை ஃபஸ்ட்டு டேஸ்ட்லாம் ஏன் சமைக்கிறீங்க? ஞானி ஏன்னா எல்லாரும் அந்த கணக்கு இல்லை. நார்மலான சட்னி வழக்கமாக பண்ணுறது தான் நார்மல் டேஸ்ட்டு. இது சட்னி மட்டும் கிடையாது, ஒரு மீல் நீங்கள் உட்காரப்பையும் மோசமாக ஒதுக்கி வச்சுருங்க. நல்லா இருக்க விஷயம் உட்காந்தோன்னா பசி சாப்பிட இன்னும் போயின்னு இருக்கும், வெட்டிட்டு உள்ளே போட்டுனே இருப்பாங்க சாதத்தை. அப்புறம் ஒரு வழியை நிறுத்துவாங்க. அப்புறம் பசி வந்து அடங்கலான்றது எப்படின்னா, அதிகமாகனே போகாது, சாப்பிட்டுனே இருப்பாங்க, அதிகமாகாது, ஆனால் பசி குறையாது. இன்னும் 2 இட்லி சாப்பிடுவான், அதே பசி குறையாது. இது அப்படி இல்லை, இது எக்ஸ்பேண்டிங். இப்போ சாப்பிட்டா இன்னும் நிறைய சாப்பிடணும், இன்னும் ஏறிக்கினே போகிறது. இது வந்து ரொம்ப பெக்யூலியர் சிம்டம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ரேவனஸ் ஹங்கர், எக்ஸஸ் அப்படி எல்லாம் ஒன்று தான். அதே எந்த டைம் ஸ்பெசிஃபை பண்ணோம், காலையிலையா மத்தியானமா சாயங்காலமா நைட்டாக. ஈட்டிங் ஆஃப்டர், சூன் ஆஃப்டர் ஈட்டிங், சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி எக்ஸசிவாக பசிக்கிறது. சிலத்துமே ஃபீவரில் பயங்கரமாக பசிக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? பெரியவங்களும் வரலாம், ஃபீவரில் அதிகப்படியாக பசிக்கிறது. அடுத்த முக்கியமான தகவல், அப்பிடைட்டில் வந்து சாப்பிடுவாங்க, பசிலாம் இருக்கும், ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஃபீல் பண்ணுறீங்களா? அதாவது என்ஜாய்மெண்ட் இருக்காது, சாப்பிடுவாங்க, பசி இருக்கும், சாப்பிடுவாங்க வித்தவுட் ரெலிஷ். அந்த ஒரு ஆர்வம் இருக்காது இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட், சந்தோஷம், திருப்தி இருக்காது இல்லை, அப்படியே சாப்பிடுவாங்க. அடுத்து பசி கம்மியாக இருக்கிறது. இப்போ சொல்ல போகிறது முக்கியம், கவனிச்சிங்க. appetite returns after eating a mouthful. பசி இல்லை, நான் உட்காந்துட்டேன், ஒரு வாய் உள்ளே போனோன்னு பசி ஸ்டார்ட் ஆயிடுது.
ஏற்கனவே சொன்ன ஒரு இதுதான், சேம் இதுதான். அடுத்தது அப்பிடைட் வந்து இருக்காது, ஆனால் வயிற்றுல பசி இருக்கும். வித்தியாசம் புரியுதா? சாப்பிட்ற எண்ணம் இருக்காது, ஆனால் வயிறு பசிக்கும். அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட தோணல, ஆனால் வயிறு பார்த்தா பசிக்கும். யாரை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கை தூக்கி பார்க்கலாம். மனசில் சாப்பிட தோணல, ஆனால் வயிறில் பசிக்கும். அப்போ இவங்க 2 சிம்டம் வந்துச்சு பாருங்க. ஆங்கர்னால வருது, அடுத்தது வந்து இந்த சிம்டம். 2 கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது ஒரு கோர்வையாக வருதுல்ல, அதோடைய சீக்வன்ஸு கரெக்டாக கோர்வையாக வருது. ஹங்கர் வித் இன்னொரு முக்கியமானது வந்து பசி இருக்காது, தர்ஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். சொல்லுவாங்க, அப்படியே ரைமிங்காக சொல்லுவாங்க, சுத்தமாக சாப்பிடவே மாட்டான், தண்ணி மட்டும் நிறைய குடிக்கிறான்னு அப்படியே செட்டாக சொல்லுவாங்க. அது கேட்ச் பண்ணி உடனே எழுதி நம்ம அப்பிடைட் வாண்டிங், நோ அப்பிடைட் பட் எக்ஸசிவ் தர்ஸ்ட், செட்டா அப்படி சொன்னாலும் அதை எடுத்துக்கணும் நம்ம. அப்புறம் வயிற்றுல வந்து பால் சென்சேஷன். இந்த பால் சென்சேஷன் எங்கன்னா வரலாம், இந்த தொண்டையில் பால் மாதிரி வரலாம், செஸ்ட்டில் வரலாம், வயிறில் வரலாம், ரெக்டமில் வரலாம், எந்த பார்ட் சொன்னால் பால் சென்சேஷன் வரலாம். அதே மாதிரி வயிறில் கோல்டுனஸ், வயிறு ஜில்லுன்னு இருக்கிறது. வயிற்றுக்குள்ள ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும் சிலருக்கு. ஆஃப்டர் கோல்டு ட்ரிங்க்ஸ்க்கு அப்புறம் வயிறு ஜில்லுன்னு ஆகிடும் சிலருக்கு. வயிற்றுல கன்ஸ்ட்ரிக்ஷன் ஃபீலிங் இருக்கலாம். கன்ஸ்ட்ரிக்ஷனாக சொல்லியிருக்காங்க, ஒரு ரிங்கு மாதிரி டைப் பண்ணுறது. கன்ட்ராக்ஷன்னா மொத்த பார்ட்ஸும் நெருக்கிறது. இது கன்ட்ராக்ஷன், இது வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன். உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கிறது தான் நோட் பண்ணிக்கணும். ஸ்டமக் டிசார்டர்டு, என் வயிறு கெட்டு போச்சுன்றாங்களே, அதான் டிசார்டர்டு ஸ்டமக். அது எதெல்லாம் வருது? ஆசிட்ஸ், நிறைய புளி, சிட்ரஸ் சாப்பிட்டு வர்றது, அதுக்கப்புறம் பியர்லாம் சாப்பிட்டு வர்றது, பிரெட்டுக்கு அப்புறம் வரலாம். ஆமாங்க, சிலருக்கு ஒத்துக்காது. எமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட வரலாம். நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டேன், குச்சின்னு வீட்டுக்கு வர பசங்க வராங்க வச்சுங்க, எக்ஸைட்மெண்ட். மேரேஜுக்கு அட்டன் பண்ண போகிறீங்க, அங்கே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகுது. இல்லை டிஜே பார்ட்டி எல்லாம் போயிட்டு வரீங்க, நியூ இயர் செலிப்ரேஷன், இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட். இதுக்கப்புறம் வயிறு கெட்டு போகலாம், சாப்பிட்றதுனால இல்லை, இந்த எக்ஸைட்மெண்ட்டாலே உங்களுக்கு வந்து வயிறு கெட்டு போகலாம். அப்புறம் எல்லாரும் தெரிஞ்சது ஃபேட் ஃபுட்டு, ஆயிலியாக சாப்பிட்டு வயிறு கெட்டு போகிறது. ஆஃப்டர் ஃபிஷ், மில்க் ஆஃப்டர், இது நல்லா வரலாம். அப்புறம் ஸ்டமக் டிஸ்டென்ஷன். இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு குண்டாக இருக்கும், தடை பார்ப்பேன், சின்ன பசங்க பார்ப்பேன். ஏன்னா வந்து இங்கே இது வந்து அப்புறம் இது வரும், இந்த பல்ஜு சாஸ்திர கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். கப்பன் சாஸ்திரம் இருக்குல்ல, சாஸ்திர கவுத்து வச்ச மாதிரி இங்கே இருந்தாலும் அதுவும் சிம்டம் தான். ஸோ இந்த இடத்துல அது எப்போ வருது? மார்னிங்கா நைட்டா? இதெல்லாம் பார்க்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் வருதா? இங்கே தான் முக்கியமான சிம்டம். இந்த டிஸ்டென்ஷன் ஏப்பம் வந்ததுக்கப்புறம் குறையலையா, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏப்பம் வந்தாலும் என்ன ஆகணும்? குறையுமா குறையக்கூடாதா? குறையலாம் பெக்யூலியர். ஏப்பம் வந்தாலும் குறையலான்னு பெக்யூலியர். வயிறுல ட்ரைனஸ் சென்சேஷன் வரலாம், கோல்டு சென்சேஷன், ஹீட் சென்சேஷன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான சிம்டம், ஸ்டமக்கில் வந்து எம்டினஸ், வயிறு காலியாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் அடுத்தடுத்த சிம்டம்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். அடுத்தது
சாப்பிட்டதுக்கப்புறம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி தானே வயிறு எம்டியாக இருக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு எம்டியாக ஃபீல் பண்ணுறேன், வெரி பெக்யூலர் சிம்டம் ஒன்று. தென் எம்டினஸ் வந்து சாப்பிட்ட பிறகு சரியாக போயிடுது, அது பெரிய பெக்யூலியர் இல்லை. எம்டினஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சரியாக போகல, இது பெக்யூலியர். சொல்ல புரியுதா உங்களுக்கு? எம்டினஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வருது, அது வேற. ஆனால் ஏற்கனவே எம்டினஸ் இருக்குது, ஆனால் அது சாப்பிட்டாலும் குறையல. திஸ் இஸ் வெரி பெக்யூலியர் சிம்டம். இதெல்லாம் காமனாக மிஸ் பண்ணுறோம். எம்டினஸ் வித்தவுட் ஹங்கர், பசி இருக்காது ஆனால் எம்டினஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டமக் எம்டினஸ், நாசியா டியூரிங், கொமட்டல் வரும்போது வயிறு எம்டியாக ஃபீல் பண்ணுறது. அடுத்த முக்கியமான ஸ்டமக்கில் மிஸ் பண்ணக்கூடாது எரக்டேஷன்ஸ். எரக்டேஷன்ஸ்னால் ஏப்பம். ஏப்பம் எப்படி வரலாம்? வெறும் காற்று மட்டும் வரலாம், இல்லை ஃபுட் பார்ட்டிக்கில் வரலாம், ஆசிட் மாதிரி வரலாம். எது வரைக்கும் வந்து நோட் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் ஏறி வருது, இது வரைக்கும் ஏறி வருது, வாய் வழியாக வருது. வாயில் எவ்வளோ வருது? மவுத் ஃபுல்லாக ஃபுட்டு வருது. ஐம் த்ரோயிங் அப் லிட்டில் ஃபுட், மவுத் ஃபுல்லாக ஃபுட். இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் இதில் என்ன மாதிரி டேஸ்ட் வருது, இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எப்போ வருது? எல்லா முடகட்டி சாப்பிட்றதுக்கப்புறம், முன்னாடியா, தூங்கி எழுந்தாவா, இதெல்லாம் டைம் பேஸ் பண்ணி இதெல்லாம் காமனாக பார்த்துக்கணும். அதில் ஏதாவது முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் கோத்ரூ பண்ணுறேன். காமனாக வர ஈட்டிங் ஆஃப்டர் தான், பெக்குலியர் சொல்ல முடியாது, பட் நோட் பண்ணிக்கலாம். எந்த ஃபுட்டு சாப்பிட்டா வருது பார்த்துக்கணும் அதையும். அடுத்து இதில் முக்கியமானது இன்எஃபெக்சுவல் அண்ட் இன்கம்ப்ளீட். சரி ஏப்பமே வரல, நாங்கள் ஸ்டக் ஆகுதுன்னு நல்ல ஏப்பம் வரல, ஸ்டக் ஆகுது. ஃபீல் பண்ணிக்கலாம், யாராவது ஃபீல் பண்ணிக்காங்க பாருங்க. ஃபுல் இது வெளியில் வராமல் இருக்குது. இன்எஃபெக்சுவல் அண்ட் இன்கம்ப்ளீட். அதே மாதிரி மென்சஸ் பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர், மில்க் ஆஃப்டர், இதெல்லாம் பார்த்துக்குங்க. இது எப்போ வருது போகுது. எரக்டேஷன் டைப் தான் இப்போ நான் சொன்னது. அது டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் மாதிரி வரலாம், பித்தமாட்டம் வரலாம், கசப்பாக வரலாம், பர்னிங் வரலாம், எம்டியாக வரலாம், ஸ்பாயில்டு எக்கு மாதிரி வரலாம், ஃபுட்டு வரலாம். அந்த ஃபுட்டுலேயும் நீங்கள் வந்து என்ன மாதிரி டேஸ்டிங் பார்க்கலாம். பிலியஸாக, பிட்டர் டேஸ்டிங்காக, ஈட்டிங் ஆஃப்டர், டேஸ்டிங் லைக் ஃபுட், ஃபவுல் ஸ்மெல், அடிக்கடி வருது, நிறையா வருது முக்கியம். ஏப்போ எடுத்துகிட்டு வரோம், ஃபுட்டெல்லாம் எதுவும் வராது, வெறும் நுரை மட்டும் வெளியில் வரும். யாருக்கா ஃபீல் பண்ணிக்கிங்களா? முக்கியமான சிம்டம் எல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு எழுதி வச்சுக்கோங்க. 7 ட்ரக் தான் இருக்குது, இல்லை ரொம்ப ஈஸியாக நேரம் டவுன் பண்ணிடலாம். ஏன் ட்ரீட் பண்ணது இந்த ட்ரக், இந்த சிம்டம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வந்திருக்கா? உங்கள் ட்ரக் வந்து மெக்னீஷியம் ஹீரோட்டிக்கம், நோட் பண்ணிக்கோங்க. சுஜி மேட்ட கான்சன் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் விக்கலுக்கு அப்புறம் வர்றது, விக்கலுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏப்பம் வர்றது, விக்கல் மாதிரி ஏப்பம் வர்றது பார்த்துக்கிங்களா? விக்கலா ஏப்பமானே தெரியாது, அந்த மாதிரி சார் வந்து வெளியே கொண்டு வருவோம். ஏப்பம் வர்றது, ரொம்ப ஹாட்டாக வர்றது, லவுடு, ரொம்ப சத்தமாக ஏற்படுறது, பக்கத்து வீட்டுக்கே கேட்கும். அதுக்கு பார்த்துக்கிங்களா? எல்லா ஃபேமிலி இருப்பாங்களே, கல்யாணத்து போனால் பார்க்கலாம், சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கேயும் சவுண்ட் பயங்கரமாக வந்துட்டு, அதெல்லாம் இந்த குரூப்பை சேர்ந்ததுன்னு அர்த்தம். லவுடு, மாடிலேருந்து கீழே வரைக்கும் கேட்கும். அதை வச்சு யார் வீட்டுக்கு வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ரான்சி, கெட்டு போன பட்டர் ஸ்மெல் வரலாம், அதில் புளிப்பு டேஸ்ட்டு. வாட்டர் பிரஷ், ஒரு மாதிரி வாயில் எச்ச உரியே இருக்கும், அந்த மாதிரி டைப்லேயும் வரலாம். வயிறு கொஞ்சம் புண்ணாக இருந்ததுன்னா வாயில் எச்ச அப்படியே சொல்லணும், அப்படியே வாட்டர் பிரஷ்னு சொல்லுவோம். ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஓகே. வெறும் தண்ணி மாதிரி வரலாம், வெறும் வாட்டர் எடுத்துகிட்டு வர்றது தண்ணி மாதிரி வரலாம்.
அடுத்த முக்கியமானது ஃபுல்னஸ் சென்சேஷன். வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஃபீலிங். எம்டினஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். அது இதே மாதிரி தான். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டா அதெல்லாம். கேகிங்னா வாந்திக்கு முன்னாடி வாந்தி எதாவது பண்ணுறோம்ல, கொமட்டுறது சவுண்டோட, அதுதான் கேகிங். அடி வயிற்றுல பரட்டிட்டு சவுண்டு போட்டால் அது ரெட்சிங். கேகிங், ரெட்சிங் ரெண்டுக்கும் வித்தியாசம். அடுத்தது வயிற்றுல கர்லிங் சவுண்ட், பபுள் படைகிற மாதிரி. அனதர் பெக்குலர் சென்சேஷன், வயிறு வந்து லூஸாக தொங்குற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இருக்கிறோம், இல்லாதவங்களை இமேஜினே பண்ண முடியாது. இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, இந்த இடம் வந்து அப்படியே எனக்கு லூஸாக தொங்குது, ரொம்ப ஹேங்கிங் டவுன், லூஸ், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது, வயிறு கீழே தொங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் பர்ன் எந்த டைமில் வருது போகுது இதெல்லாம் பார்த்துங்க. ஹீட் ஃப்ளஷஸ் வயிற்றில் ஃபீல் பண்ணலாம், ஹெவினஸ் ஃபீல் பண்ணலாம். அடுத்த முக்கியமான சிம்டம் ஹிக்கப். விக்கல் எப்போ வருது, டைம் வேஸ்ட் பண்ணி, எதோட அசோசியேட் ஆகி வருது, சாப்பிட்டதுக்கப்புறம். இந்த மாதிரி காமனாக பார்க்குறது ஆஃப்டர் ஈட்டிங் நான் பார்க்குறேன். அப்புறம் பெயின்ஃபுல்லாக கூட ஹிக்கப்ஸ் வரலாம், விக்கல் வயலண்ட்டாக வரலாம், ரொம்ப சவுண்டாக, ரொம்ப ப்ரொலாங்டாக வரலாம். விக்கிட்டே அட்மிட் ஆவாங்க, விக்கிட்டே டிஸ்சார்ஜ் ஆவாங்க, சரியாகாது. விக்கல் வந்தாலே ஒரு சாதாரண சுட்ட மாதிரி தெரியும். மாடர்ன் மெடிசன் ட்ரீட் பண்ணுறது அந்த தலை சுற்றினு வரும். எல்லா அனிமல்ஸும் நார்மல் வரும். அதான் அங்கிள் சொல்லுவார் மாதிரி. விக்கிக்கிட்டே வந்தால் டிஸ்சார்ஜ், விக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னு. டிஸ்சார்ஜ் ஆகும்போது விக்கிட்டே தான் போவாங்க. நாங்கள் வந்து பார்ப்பாங்க, ஒன்றும் சரி பண்ண முடியாது. சிம்டம்ஸ் கரெக்டாக தான் ஒரே டோஸ் போதும், ஹோமியோவில் கிளியர் பண்ணிடலாம். அது ஹோமியோவில் ஈஸி இல்லை. எனக்கு பீடியாட்ரிக்கோட சேனல் யாரும் விக்கல் வந்ததில்லை. அடல்ட்ஸ் மேபி அந்த மாதிரி வரலாமா இருக்கும். இன்டைஜஷன் இது காமன் ப்ராப்ளம். இதுதான் அடல்ட்ஸ் மெயினாக வர்றது. அதுக்கு என்ன காசேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கணும், என்ன ஃபுட் ரிலேட்டட். இது வச்சு மருந்து கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு மொத்த ஹோல் லைஃப் ஸ்பேரு மற்ற சிம்டம்ஸ் வச்சு தான் நீங்கள் மருந்து கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் புளிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் இன்டைஜஷன் ஆகுது, இதெல்லாம் பார்த்து வைங்க. வெக்ஸேஷனுக்கு அப்புறம் இன்டைஜஷன் ஆகுது, ஆஃப்டர் டேக்கிங் பேட் வாட்டர், கண்ட தண்ணியை குடிச்சிட்டு வருது. உங்களுக்கு இன்டைஜஷன் இருக்கா? உங்களுக்கு இன்டைஜஷன் இருக்கு. இன்ஃப்ளமேஷன் இதான் கேஸ்ட்ரைட்டிஸ். இதெல்லாம் காமன் சிம்டம் தான். லோத்திங் ஆஃப் ஃபுட், சாப்பாடை பார்த்தா ஒரு வெறுப்பாக இருக்குது, அதுதான் லோத்திங் ஆஃப் ஃபுட். யாருக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? யாராவது சாப்பாடை பார்த்தா வெறுப்பாக இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ணணும், எப்போ வருது என்ன வருதுன்னு பார்க்கணும். லம்ப் சென்சேஷன், வயிற்றுல ஒரு பால் மாதிரி இருக்கிறது. ஸ்டமக்குடைய அடுத்த பார்ட் ரொம்ப நேராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. அடுத்தது முக்கியமானது நாசியா, கொமட்டல். அது எப்போ வருது? காலையில், மத்தியானமா, சாயங்காலமா, நைட்டா? நாசியா எங்கே ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு நாசியா வந்து இங்கே ஃபீல் பண்ணுவேன். சிலர் பார்த்தீங்கன்னா நாசியா இங்கே ஃபீல் பண்ணுவாங்க, சிலர் இங்கே ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அவங்க நினச்சிவாங்க நாசியா இங்கே தான் இருக்கும் எதுவுமே அப்படின்னு அவங்க நினைக்கூடாது. ஒத்தி இடத்துல இருக்கும். அது எந்த டைமில் வருது? மார்னிங்லையா, பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடியா? இன் ஏர்பிளேன், ஏர்பிளைனில் போகிறப்ப கொமட்டல் வருதுல்ல, ஏர் சிக்னஸ். அதுக்கெல்லாம் ஒரு 4 மருந்து 30 ஃப்ளைட்டில் போனீங்கன்னா கேட்டு வாங்கி போயிடுங்க. ஆங்ஸைட்டி ஆஃப்டர் கொமட்டல், ஆஃப்டர் ஆங்ஸைட்டி, நாசியா ஆஃப்டர் ஆங்ஸைட்டி. ஒரு ஆங்ஸைட்டியாக ஒரு பதட்டமாக இருக்க சூழ்நிலைக்கு அப்புறம் வர்றது, இல்லை பதட்டமாக இருக்கும்போதே கொமட்டல் வருது. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக கவனிச்சிக்கணும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி, பின்னாடி, டியூரிங். இது எதாவது நம்மளுக்கு வந்து இதுலேயும் வரும். அப்புறம் கான்ஸ்டன்ட் நாசியா, போகவே போகுது, எல்லா டைம் ஒரே மாதிரியே இருக்கும். இருமலுக்கு அப்புறம், டியூரிங். அப்புறம் டெத்லி நாசியா, டெத்லினா மூஞ்சிலாம் வெளுத்து போய் மூஞ்சி வெள்ளையாகி கொமட்டல் இருக்கிறப்போ அந்த மாதிரி இருக்குதான் டெத்லி நாசியான்னு பேர். ரொம்ப பார்க்கறது ரொம்ப சிக்காக இருப்பாங்க. தண்ணி குடிச்சதுக்கப்புறம், சாப்பிட்டதுக்கப்புறம் வர்றது. அப்புறம் மயக்கம் வர மாதிரி ஒரு கொமட்டல் வர்றது. இது அடுத்த முக்கியமான விஷயம். நிறைய கேஸ் நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஃபுட் அண்ட் நாசியா.
ஃபுட்டை பார்த்தா வருதா, ஃபுட்டை யோசிச்சா வருதா, ஃபுட்டுடைய ஸ்மெல் இருந்தால் வருதா, சாப்பிட்டா வருதா, 4 ஃபேஸில் அதை பார்க்கணும். எங்கேருந்து யோசிச்சா, பார்த்தா, ஸ்மெல் பண்ணால், சாப்பிட்டா. எதில் உங்களுக்கு கொமட்டல் வருது? கொமட்டல் அண்ட் வாந்தி. இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அந்த ப்ரெக்னென்சியில் வாந்தி எடுக்கிறாங்களா, அதெல்லாம் 1 டேஸ்லேயே கிளியர் ஆகிடும். அது என்ன பண்ணாங்க, மாதம் கணக்காக வாந்தி எடுத்துட்டுருவாங்க. நிறைய பேர் கிளினிக்கில் போட்டிருக்கேன். ஒன்றும் முடியாமல் வெயிட் கெயின் உள்ள பாப்பா ஆகாமல் வந்திருக்காங்க. ஜஸ்ட்டு 1 டோஸ். அதோட நாசியா த்ரோட் பண்ணுறது வராமல் பேஷண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்னுடைய பேஷண்ட்டுடைய மதர்ஸு செகண்ட் சைல்டு ப்ராப்ளம், செகண்ட் ப்ரெக்னன்சியில். நாசியா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் படுத்தா எப்படி இருக்குது, உட்காந்தா எப்படி இருக்குது, நம்ம ஜென்ரலாக பார்க்குற மொடாலிட்டிஸ் அதை நீங்கள் பார்த்துக்கணும். மென்ஸை சப்ரஸ் ஆனாலும் நாசியா வரலாமா? எப்படி மென்ஸ் சப்ரஸ் ஆகலாம்? பீரியட்ஸ் வரலாம், தலை குத்திக்கிறது, ஜில் காற்றுல போகிறது, எமோஷனல் ஆகுறது, கோயிலுக்கு போகிற மாத்திரைகள் சப்ரஸ் பண்ணிக்கிறது, இந்த வேலைலாம் முடியாது. மென்டல் எக்ஸர்ஷனில் நாசியா வரலாம். அப்புறம் ரைடிங் இன் அ கேரேஜ், இந்த குளிர் போகுது இல்லை, கார் சிக்னஸ், அதில் கொமட்டல் வரலாம். ஸ்மோக்கிங் அப்புறம், ஸ்மோக்கிங் வைல் ஸ்மோக்கிங் ஆஃப்டர் கொமட்டல் வருது. மோஷனுக்கு அப்புறம் முன்னாடி பின்னாடி வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன், வாந்தி எடுக்க மாட்டாங்க, இன்னும் வந்துடுற மாதிரி கூட சில ஃபீலிங் நாசியால வரலாம். வார்ம் ரூமில் வாந்தி வரலாம். வார்ம் ரூமில், கோல்டு ரூமில், எல்லாமே ஜென்ரல் மொடாலிட்டிஸ் நம்ம பார்க்குறது தான். எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கணும். ஜென்ரலாக தான் வார்ம் ரூம், ஓப்பனர், டைமு, ஃபுட்டு, ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், எமோஷன்ஸ், இந்த 5 வச்சு தான் எல்லா சிம்டமும் நீங்கள் யோசிக்கணும். அடுத்தது பெயின். ஸ்டமக்கில் பெயினில் ஏற்கனவே சொன்னதான் இந்த மொடாலிட்டிஸ் ப்ளஸ் என்ன டைப் ஆஃப் பெயின், அங்கேருந்து எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது, மற்றபடி அது ஒன்றும் இல்லை. வாமிட்டிங், இதே நாசியாவில் பார்த்தா வாமிட்டிங் ஃபிட் பண்ணிடுவோம். என்ன டைப்பில் வாந்தி வருது, ஃபஸ்ட்டு வந்து சளி வருதா, ரத்தம் வருதா, இல்லை ஃபுட்டு வருதா, தண்ணி மாதிரி வருதா, எந்த சீக்வன்ஸில் வருதுன்னு பார்த்துக்கணும். வாமிட்டிங்கில் ஸ்டமக் வீக்னஸ் அப்படி என்ன அர்த்தம், வீக் டைஜஷன் அர்த்தம், இல்லை ஸ்டமக்கில் வீக்காக ஃபீல் பண்ணுறது. With that, we complete stomach. Before we move on to abdomen, we'll take a little pause.